art of q, where q comma plus is an abelian group. Is an abelian group. Okay. இப்போ இதனுடைய ஆட்டோமாவிசம் கண்டுபிடிக்கணும். குரூப் அடிஷனை பொறுத்து குரூப் ஹோமோமார்பிசம். சரி, அடிஷனை பொறுத்து எபிலியன் குரூப். சரியா? இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா ஆர்ட் ஆஃப் கியூ கால்குலேட் பண்ணணும். ஓகே, சப்போஸ் சிக்மா பிலாங்ஸ் டு ஆர்ட் ஆஃப் கியூ. ஓகே, ஸோ தென் என்ன எழுதலாம்னா சிக்மா ஆஃப் 0 ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கலாம். சிக்மா ஆஃப் 0 ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கலாம். சரியா? அடுத்து let p by q belongs to q ன்னு எடுத்துக்கிறேன். என்ன கண்டுபிடிக்கணும்னா சிக்மா p by q வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதுதான் சிக்மா p by q கண்டுபிடிக்கணும். சரியா? தென் என்ன எழுதலாம்னா தென் p by q ஈக்குவல் டு என்ன எழுதலாம்னா 1 plus 1 plus 1 p டைம்ஸ், இது வந்து p டைம்ஸ் சொல்லிட்டேன், பை என்னன்னா q. சரியா? ஸோ அப்போ இதை எப்படி எழுதலாம்னா p by q 1 by q plus 1 by q plus up to 1 by q. சரி, ஓகே. இப்போ இந்த இதில் சிக்மா ஆஃப் p by q கால்குலேட் பண்ணுங்க. சிக்மா ஆஃப் p by q, சிக்மா ஆஃப் 1 by q plus 1 by q plus up to 1 by q. இது வந்து என்னன்னா p டைம்ஸ். ஓகே. ஸோ அப்போ சிக்மா வந்து அடிஷனை பொறுத்து குரூப் ஹோமோமார்பிசம். அப்போ சிக்மா ஆஃப் 1 by q plus சிக்மா ஆஃப் 1 by q பிளஸ் என்ன எழுதிக்கணும்னா பிளஸ் சிக்மா ஆஃப் 1 by q. எத்தனை டைம்ஸ் ஆட் பண்ணதுன்னா p டைம்ஸ் ஆகும். p இன்ட்டு சிக்மா ஆஃப் 1 by q எழுதிக்கலாம். அப்போ சிக்மா ஆஃப் p by q, சிக்மா ஆஃப் p by q equal to this. Sigma of p by q equal to this. Okay. இப்போ இந்த வேல்யூ கால்குலேட் பண்ணணும், இந்த வேல்யூ கால்குலேட் பண்ணணும். சரியா? now சிக்மா ஆஃப் 1 எடுத்துக்கலாம். சரியா? சிக்மா ஆஃப் 1 எப்படி எழுதலாம்னா சிக்மா ஆஃப் q by q ன்னு எழுதிக்கலாம். சிக்மா ஆஃப் q by q ன்னு எழுதிக்கலாம். இந்த ரிசல்ட்டை இங்கே அப்ளை பண்ணுங்க. p by q இங்கே இதே ரிசல்ட் அப்ளை பண்ணீங்கன்னா q டைம்ஸ் சிக்மா ஆஃப் 1 by q ன்னு எழுதிக்கலாம். சரியா? இப்போ ஒரு நிமிஷம். என்ன செஞ்சிருக்கோம்னா சிக்மா p by q கால்குலேட் பண்ணியிருக்கோம். சிக்மா p by q என்ன வந்திருக்குன்னா p இன்ட்டு சிக்மா ஆஃப் 1 by q கொண்டு வந்திருக்கோம். அடுத்து இந்த இதை பாருங்க, சிக்மா ஆஃப் 1 ஈக்குவல் டு திஸ். இங்கே q வந்து நான் ஜீரோ தான். சரியா? அப்போ சிக்மா ஆஃப் 1 by q ஈக்குவல் டு sigma of 1 by q equal to sigma of 1 by q எழுதிக்கலாம். சரியா? 1 by q into sigma of 1 எழுதிக்கலாம். சரியா? இப்போ இந்த இதில் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணுங்க. அப்போ sigma of p by q equal to என்னன்னா p times 1 sigma of 1 by q க்கு பதிலாக இதை போடுங்க, 1 by q into sigma of 1. ஸோ அப்போ p by q into sigma of 1. ஓகே. ஸோ அப்போ எந்த ஒரு ஆட்டோமார்பிசம் எடுத்தாலும், சரியா, எந்த ஒரு ஆட்டோமார்பிசம் எடுத்தாலும் ஃபார் எனி ஆட்டோமார்பிசம் பிலாங்ஸ் டு திஸ்ன்னு எடுத்தீங்கன்னா அந்த ஆட்டோமார்பிசத்தோட இமேஜ் தான் கால்குலேட் பண்ணணும். அந்த ஆட்டோமார்பிச திஸ் ரிசல்ட் இஸ் ட்ரூ ஃபார் எவ்ரி p by q பிலாங்ஸ் டு q ஸ்டார். ஓகேவா? அப்போ எந்த ஆட்டோமார்பிசம் எடுத்தாலும் அந்த ஆட்டோமார்பிசம் இல்லை இப்படிதான் இருக்கும். இமேஜ் ஆஃப் சிக்மா 1 பேஸ் பண்ணி தான் இருக்கும். அப்போ இஃப் சிக்மா ஆஃப் 1 ஈக்குவல் டு 0 போட்டிங்கன்னா 0 போடக்கூடாது. ஏன்னா 1ஓட ஆர்டர் வந்து இன்ஃபினிட்டி. அப்போ சிக்மா ஆஃப் 1ஓட ஆர்டரும் இன்ஃபினிட்டி தான். அப்போ இங்கே 1 போடக்கூடாது. சரியா? அப்போ சிக்மா ஆஃப் 1 வந்து என்னன்னா கேன்னு போட்டுங்க, நான் ஜீரோன்னு போட்டுங்க. சரியா? அப்போ சிக்மா ஆஃப் p by q வந்து என்னன்னா k இன்ட்டு p by q, k இன்ட்டு p by q.
கே வந்து எங்க வேரி ஆகும்னா கியூல வேரி ஆகும், கியூ ஸ்டார்ல வேரி ஆகும். அப்போ கியூ ஸ்டார்ல உள்ள எல்லா எலமெண்ட்டுக்கு கரஸ்பாண்டி ஒவ்வொரு ஆட்டமா கேக்கு கரஸ்பாண்ட் கேல உள்ள கேக்கு எலமெண்ட் கேயை வேரி பண்ணிக்கிட்டே இருங்க, ஒவ்வொரு ஆட்டமாவிசம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். சரியா? அப்போ ஆட்டா கியூல உள்ள எலமெண்ட் எப்படி இருக்கும்னா ஐடென்டிட்டி ஆட்டமாவிசம் இருக்கும், அடுத்து சிக்மா இருக்கும். சிக்மா பி பை கியூ வந்து என்னன்னா கே இன்ட்டு பி பை கியூ. ஓகேவா? ஸோ இதான் இங்க ரெண்டு ஆட்டமாவிசம் இல்லை, நீங்க கேயை மாத்திக்கிட்டே இருக்கலாம். கேயை மாத்துறப்போ ஒவ்வொரு கேக்கு கரஸ்பாண்டிங் ஒரு ஆட்டமாவிசம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ ஐசமாஃபிக் டு இசட் ஒன்று தயவு செய்து போட்டுறாங்க. ஸோ அப்போ ஆர்ட் ஆஃப் கியூ வந்து இதுதான். ஓகேவா? ஆர்ட் ஆஃப் கியூ வந்து இதுதான். சரியா? அதே சமயத்துல கியூ வந்து ஃபீல்டு. சரியா? கியூ வந்து ஃபீல்டா நினைச்சீங்கன்னா சிக்மா வந்து ரிங் ஹோமோமார்பிசம்னு நினைச்சீங்கன்னா ஆர்ட் ஆஃப் கியூ வந்து என்ன ஜஸ்ட் ஐடென்டிட்டி மட்டும்தான், ஜஸ்ட் ஐடென்டிட்டி மட்டும்தான். ஸோ ஆர்ட் ஆஃப் கியூ எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கோம். சரியா? ஆர்ட் ஆஃப் கியூ வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தாச்சு. அடுத்து எதுவும் கிளாஸ் இருக்காப்பா உங்களுக்கு? ஒரே ஒரு தியரம் வந்து முடிச்சிடலாமா? இங்கே படிச்சிருக்கலாம். சரியா? தியரம் என்னன்னா ஆர்ட் ஆஃப் இசட்என், ஆர்ட் ஆஃப் இசட்என் இஸ் ஐசோமார்பிக் டு யூஎன். சரியா? ஆர்ட் ஆஃப் இசட்என் இஸ் ஐசோமார்பிக் டு இசட்என். சரியா? ஆர்ட் ஆஃப் இசட்என் இஸ் ஐசோமார்பிக் டு யூஎன் சொல்லணும். யூஎன் என்ன அர்த்தம்னு பாருங்க. யூஎன்னா set of all x belongs to Zn star such that x and n are relatively prime. That is generator of Zn. Generator of Zn. And Un oda cardinality enna pi of n, where pi is Euler pi function. Where pi is Euler pi function. சரியா? இப்போ என்ன ப்ரூவ் பண்ணணும்னா இது ரெண்டுக்கும் இடையில ஒரு ஐசோமார்பிசம் கொடுக்கணும். ரெண்டுக்கும் இடையில ஐசோமார்பிசம் கொடுக்கணும். சரியா? அப்போ டிஃபைன் pi from Zn to pi from art of Zn to art of Zn to Un. சரியா? by pi of sigma. இங்க என்னப்பா கொடுப்பீங்க? சிக்மா வந்து ஆட்டமாவிசம் ஆஃப் இசட்என்ல இருக்கு. சரியா? சிக்மா வந்து எங்க இருக்குன்னா ஆட்டமாவிசம் ஆஃப் இசட்என்ல. அது கரஸ்பாண்டிங்கா யூஎன்ல ஒரு எலமெண்ட் கொடுக்கணும். யூஎன்ல ஒரு எலமெண்ட் கொடுக்கணும். யூஎன்ல உள்ள எல்லா எலமெண்டோடைய ஆர்டரும் என் தான். சரியா? எக்ஸ் பிலாங்ஸ் டு யூஎன் எடுத்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் எக்ஸ் வந்து என் இன் எங்கன்னா இசட்என் கமா பிளஸ்ல, இசட்என் கமா பிளஸ்ல இந்த எலமெண்டோடைய ஆர்டர் வந்து என்னன்னா என். ஓகே, இப்போ நீங்க சொல்லுங்க பார்ப்போம். இசட்என்ல ஒன்னுங்கிற எலமெண்டோடைய ஆர்டர் என்னப்பா? இசட்என்ல ஒன்னுங்கிற எலமெண்டோடைய ஆர்டர் ஒன்னு தான் இசட்என் ஜெனரேட் பண்ணும். சரியா? ஸோ ஒன்னோட ஆர்டர் வந்து என். அப்போ இங்க ஒரு எலமெண்ட் கொடுக்க போறீங்க, அந்த எலமெண்டோடைய ஆர்டர் என் வர மாதிரி கொடுக்கணும். சரியா? ஒன்னுங்கிற எலமெண்டோடைய ஆர்டர் என் இருந்தால் சிக்மா ஒன்னோட ஆர்டர் என்னப்பா இருக்கும்? ஒன்னுங்கிற எலமெண்டோடைய ஆர்டர் என்ன இருந்தா சிக்மா ஒன்னுங்கிற எலமெண்டோடைய ஆர்டர் என்ன வரும்? என் தான் வரணும். என் தான் வரணும். ஆர்டர் என் உள்ள எலமெண்ட் இங்க எப்படி சொல்லுவீங்க? இன் டர்ம்ஸ் ஆஃப் சிக்மா யூஸ் பண்ணு. சிக்மாங்கிறது என்னன்னா இசட்என் டு இசட்என் பா. சரியா? இங்க ஒன் எடுக்க, ஒன்னுங்கிற எலமெண்ட் எடுங்க. இதனுடைய ஆர்டர் வந்து என்னன்னா ஆர்டர் ஆஃப் ஒன் வந்து என்னன்னா என். அப்போ சிக்மா ஆர்டர் ஆஃப் சிக்மா ஆஃப் ஒன்னும் வந்து என்னது என் தான் வரணும். சரியா? அப்போ எல்லா இந்த குரூப்ல இசட்என்ங்கிற குரூப்ல ஸோ இதை எப்படி எழுதிக்கிறேன்னா சிக்மா ஆஃப் ஒன்னு எடுக்கணும்.
இப்போ since order of 1 equal to n, so order of sigma of 1 equal to n. ஸோ அப்போ சிக்மா ஆஃப் ஒன் வந்து எங்க இருக்குன்னா யூஎன்ல இருக்கு. சிக்மா ஆஃப் ஒன் வந்து எங்க இருக்குன்னா யூஎன்ல இருக்கு. சரியா? அப்போ இங்க மேப் டிஃபைன் பண்ணியாச்சு. மேப் என்னன்னா பை ஃப்ரம் ஆர்ட் ஆஃப் இசட்என் டு un by pi of sigma equal to sigma of 1. Pi of for every sigma belongs to art of zn. Art of zn. Okay. ஸோ இதுல இருந்து இப்போ இது வந்து வெல் டிஃபைன்டுங்கிறது ஆட்டோமேட்டிக்கா இந்த இதுல சரியா? ஒன்னுங்கிற எலமெண்டோடைய ஆர்டர் என். ஸோ அப்போ அதனுடைய இமேஜோட ஆர்டரும் என்ன இருக்கும். ஸோ யூ சிக்மா ஆஃப் ஒன் பிலாங்ஸ் டு யூஎன். சரியா? சிக்மா இப்போ என்ன ப்ரூவ் பண்ணா கிளைம் என்னன்னா phi is bijective and homomorphism ப்ரூவ் பண்ணணும். சரியா? phi is bijective and homomorphism ப்ரூவ் பண்ணணும். சரியா? இப்போ ஒரு எலமெண்ட் phi ஆஃப் m வந்து ஜீரோவா இருந்தா என்ன ஆகும்பா? சரி, இப்போ பை வந்து பைஜெக்டிவ் அண்ட் ஹோமோமார்பிசம் சொல்லணும். பை வந்து பைஜெக்டிவ் அண்ட் ஹோமோமார்பிசம் சொல்லணும். ரைட்டா? ஸோ இப்போ ஹோமோமார்பிசம் ப்ரூவ் பண்ணுவோம். லெட் சிக்மா கமா டவு பிலாங்ஸ் டு ஆர்ட் ஆஃப் இசட்என். ஆர்ட் ஆஃப் இசட்என். சரியா? பை ஆஃப் சிக்மா காம்போசிஷன் டவு. Phi of sigma composition tau equal to, by definition படி என்ன எழுதலாம்னா sigma composition tau of 1 எழுதிக்கலாம். So this implies sigma of tau of 1 எழுதிக்கலாம். சரியா? sigma of tau of 1 எழுதிக்கலாம். சரியா? So take y equal to tau of 1. சரியா? இந்த இடத்துல since order of 1 equal to n, அப்போ from these என்ன எழுதலாம்னா order of y equal to n. Order of y equal to n. சரியா? அதாவது order of y னா order of sigma of 1 equal to n. ஓகே. அப்போ இதை என்ன போட்டுக்கிறேன்னா sigma of y போட்டுக்கிறேன். சரியா? இதுக்கு பதிலாக y போட்டுக்கிறேன். அடுத்து இசட்என்ல எந்த ஆட்டோமார்பிசம் எடுத்தாலும் இதை y வந்து எங்க இருக்குன்னா இசட்என்ல தான் இருக்கு. y வந்து இசட்என்ல தான் இருக்கு. அப்போ இந்த y எப்படி எழுதலாம்னா 1 + 1 + 1 y டைம்ஸ் எழுதலாம். சரியா? +1 y டைம்ஸ். அப்போ இதை எப்படி எழுதலாம்னா சிக்மா ஆஃப் 1 + 1 + 1. இது வந்து என்னன்னா எத்தனை டைம்ஸ்னா y டைம்ஸ். ரைட்டா? ஸோ சிக்மா வந்து அடிஷனை பொறுத்து குரூப் ஹோமோமார்பிசம். அப்போ பை ஆஃப் சிக்மா காம்போசிஷன் டவு ஈக்குவல் டு இதுல என்ன போடலாம்னா ஈக்குவல் டு சிக்மா ஆஃப் y இன்ட்டு சிக்மா ஆஃப் 1 y இன்ட்டு சிக்மா ஆஃப் 1 சரியா? ஓகே. இப்போ இது ரெண்டும் என்னன்னா y அண்ட் சிக்மா ஆஃப் 1 எங்க இருக்குன்னா இசட்என்ல தான் இருக்கு. இது மல்டிப்ளிகேஷனை பொறுத்து அசோசியேட்டிவ் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்போ சிக்மா ஆஃப் 1 இன்ட்டு ஒய்ன்னு எழுதிக்கலாம். சிக்மா ஆஃப் 1 இன்ட்டு ஒய்க்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்னா டவ் ஆஃப் 1 போட்டுக்கலாம். சரியா? சிக்மா ஆஃப் 1 எப்படி எழுதலாம்னா பை ஆஃப் சிக்மான்னு எழுதலாம். இதை பை ஆஃப் டவுன்னு எழுதலாம். சரியா? ஸோ இது ஃப்ரம் திஸ் இதுல இருந்து என்ன எழுதலாம்னா பை இஸ் ஏ குரூப் ஹோமோ, பை இஸ் ஏ ஹோமோமார்பிசம், பை இஸ் ஏ ஹோமோமார்பிசம். சரியா? இப்போ 1 ப்ரூவ் பண்ணணும். அடுத்து on 2 ப்ரூவ் பண்ணணும். சரியா? லெட் sigma belongs to kernel pi. Sigma belongs to kernel pi. Then pi of sigma goes to 1. சரியா? ஏன்னா யூஎன்ல ஐடென்டிட்டி வந்து என்னன்னா 1 தான். சரியா? ஸோ அப்போ this implies sigma of 1 equal to 1. Sigma of 1 equal to 1 ன்னு எழுதிக்கலாம். Pi of sigma equal to sigma of 1, that is equal to 1. சிக்மா ஆஃப் 1 இருந்தால் பை ஆஃப்
சிக்மா ஆஃப் ஒன் வந்து ஒன்னா இருந்துச்சுன்னா சிக்மா ஆஃப் எம் வந்து என்னவாயிரும் பாருங்க, எம் இன்ட்டு சிக்மா ஆஃப் ஒன்னா இருக்கு. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு எம்னு சொல்லிக்கலாம். அப்போ சிக்மா வந்து என்னன்னா ஜஸ்ட் ஐடென்டிட்டி மேப். ஸோ சிக்மா எங்க எடுத்துருக்கோம்னா கர்னல் பைல எடுத்திருக்கோம். அப்போ இதுலேருந்து என்ன கன்க்ளூட் பண்ணணும்னா சிக்மா வந்து கர்னல் பைல எந்த எலமெண்ட் எடுத்தாலும் அது ஜஸ்ட் ஐடென்டிட்டி மட்டும்தான். ஸோ சிக்மா, ஸோ பை இஸ் 1 பை இஸ் 1 சரியா. இப்போ அடுத்து நெக்ஸ்ட் என்ன ப்ரூவ் பண்ணணும்னா ஆன் டு ப்ரூவ் பண்ணணும். ஆன் டு என்னன்னா கோடொமைன்ல ஒரு எலமெண்ட் எடுத்தாலும் அது கரஸ்பாண்டிங்கா ஒரு டொமைன்ல ஒரு எலமெண்ட் கண்டுபிடிக்கணும். அந்த எலமெண்டோட இமேஜ் வந்து நம்ம எடுத்திருக்க எலமெண்டா இருக்கும் சரியா. ஓகே, அடுத்த கிளைம் என்னன்னா பை இஸ் ஆன்டுன்னு சொல்லணும். பை இஸ் ஆன்டுன்னு சொல்லணும். பை இஸ் ஆன்டுன்னு சொல்லணும் சரியா. அப்போ ஒவ்வொரு யூஎன்ல உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கு கரஸ்பாண்டிங்கா ஒரு ஆட்டமா அதுக்கு ப்ரீ இமேஜ் கண்டுபிடிக்கணும். அந்த ப்ரீ இமேஜ் என்னவா இருக்கும்னா ஆட்டமாவிசமா இருக்கும் சரியா. ஓகே, லெட் டி பிலாங்ஸ் டு யூஎன் எடுத்துக்கோங்க. லெட் டி பிலாங்ஸ் டு யூஎன் எடுத்துக்கிறேன். தென் என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா ஆர்டர் ஆஃப் டி அண்ட் என் இஸ் ரிலேட்டிவ்லி பிரைம். ஆர்டர் ஆஃப் என் அண்ட் கே இஸ் ரிலேட்டிவ்லி பிரைம் சரியா. டிஃபைன் என்ன ப்ரூவ் பண்ணா ஆன் டு ப்ரூவ் பண்ணா. அப்போ ஒரு 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 ஆட்டமாவிசம் கண்டுபிடிங்கன்னா அந்த ஆட்டமாவிசத்தோட இமேஜை வந்து என்ன சொல்ல போறீங்கன்னா டீன்னு சொல்ல போறோம் சரியா. அந்த ஆட்டமாவிசத்தோட இமேஜை டீன்னு சொல்ல போறோம். இங்க ஆர்டர் ஆஃப் டி வந்து என்ன மாறிடும், ஆர்டர் ஆஃப் டி ஈக்குவல் டு என் சரியா. டிஃபைன் சிக்மா ஃப்ரம் Zn to Zn by sigma of m equal to m into t. Sigma of m equal to m into t for every m belongs to Zn. M belongs to Zn. Okay. இந்த இது ஹோமோமார்பிசமான் இது இந்த இது ஆட்டோமார்பிசமா இருக்குமான்னு பாருங்க. let m1, m2 belongs to Zn and such that m1 equal to m2 ன்னு எடுத்துக்கோங்க சரியா. ஸோ திஸ் இம்ப்ளைஸ் என்ன எழுதலாம், சரி, இம்ப்ளைஸ் m1 minus m2 equal to 0 சரியா. ஸோ திஸ் இம்ப்ளைஸ் Zn எப்பமா 0 வரும், இந்த 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 Zn எப்போ ஒரு எலமெண்ட் ஏ வந்து 0வா வரும்னா ஏ வந்து மல்டிபிள் ஆஃப் என்ன இருக்கிறப்போ சரியா. அப்போ m1 minus m2 ஈக்குவல் டு லாம்டா என்ன ஆயிரும் சரியா. ஸோ இதில் டீயை மல்டிப்ளை பண்ணுங்க. m1t மைனஸ் m2t ஈக்குவல் டு லாம்டா n இன்ட்டு டி. இது வந்து 0 தான். ஸோ அப்போ mt ஈக்குவல் டு m1t ஈக்குவல் டு m2t எடுக்கலாம் சரியா. ஸோ அப்போ இதுல இருந்து என்ன கன்க்ளூட் பண்ணிக்கலாம்னா பை இஸ் வெல் டிஃபைன் சரியா. பை இஸ் வெல் டிஃபைன். அடுத்து இப்படியே ரிவர்ஸ் போக முடியுமா, ரிவர்ஸ் போக முடியுமா. அடுத்து let m1, m2 belongs to Zn. Pi of m1 plus m2 equal to m1 plus m2 into t நினைக்கலாம் சரியா. m1 plus சரியா. t உள்ள கொண்டு போங்க. m1 t plus m2 t இருக்கும். ஸோ pi of m1 plus pi of m2 நினைக்கலாம் சரியா. ஸோ pi is a group homomorphism. இப்போ பைஜெக்டிவ் ப்ரூவ் பண்ணணும் சரியா. பைஜெக்டிவ் ப்ரூவ் பண்ணணும். இப்போ 2 எலமெண்ட் எடுங்க. டொமைன்ல 2 m1 m2 belongs to Zn such that m1 equal to m2 எடுத்துட்டு அதனுடைய இமேஜ் ஈக்குவல்னு சொல்லுங்க சரியா. m1 equal to m2 எடுத்துட்டு அதனுடைய இமேஜ் ஈக்குவல். சரி, ஜி வந்து பை வந்து சரி இதில்
சரி, இதுக்கு என்ன எழுதுனா சிக்மா ஆஃப் m1 ஈக்குவல் டு சிக்மா ஆஃப் m2 சரியா. ஸோ வெல் டிஃபைன்னால இந்த இடத்துல பை கிடையாது, சிக்மா சரியா. இந்த இடம் சிக்மா ரைட்டா. அதே மாதிரி இங்கேயும் அப்படிதான். ஸோ this equal to sigma of m1 plus sigma of m2. Okay, so sigma is a group homomorphism. இப்போ என்ன ப்ரூவ் பண்ணணும்னா ஆன் டு ப்ரூவ் பண்ணுறது தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். சிக்மா வந்து வெல் டிஃபைன் சொல்லியாச்சு. அடுத்து ஹோமோமார்பிசம் சொல்லிட்டோம். இப்போ அடுத்து என்னன்னா 1 ப்ரூவ் பண்ண போறோம் சரியா. 1 ப்ரூவ் பண்ண போறோம். சிக்மா ஆஃப் m1 ஈக்குவல் டு சிக்மா ஆஃப் m2ன்னு எடுத்துக்கோம் சரியா. இப்போ சிக்மா ஆஃப் m1 பதிலாக m1t போட்டுக்கலாம், ஈக்குவல் டு m2tன்னு போட்டுக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு m1t மைனஸ் m2t ஈக்குவல் டு 0. ஸோ m1 மைனஸ் m2 இன்ட்டு tன்னு எழுதிக்கலாம் ஈக்குவல் டு 0. m1 மைனஸ் m2 இன்ட்டு t ஈக்குவல் டு 0. இப்போ ஒரு நம்பர் வந்து 0னா இந்த இடத்துல ZNல எப்படி இருக்கும்னா அந்த நம்பரை n டிவைட் பார்ப்போம். n டிவைட்ஸ் m1 மைனஸ் m2 இன்ட்டு tன்னு அர்த்தம். என்ன தெரியும்னா சின்ஸ் n, t யோட ஜிசிடி வந்து 1. அப்போ n டிவைட்ஸ் m1 மைனஸ் m2 மட்டும்தான். ஸோ அப்போ m1 மைனஸ் m2 எப்படி எழுதலாம்னா சம் லாம்டா n எழுதலாம். m2 மைனஸ் வந்து சம் லாம்டா n எழுதலாம் சரியா. ஸோ அப்போ லாம்டா என்ன இங்கே என்னன்னா 0. அப்போ m1 ஈக்குவல் டு என்ன எழுதிடலாம்னா m2 எழுதிடலாம். ஸோ இதுலேருந்து என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா சிக்மா இஸ் 1 சிக்மா இஸ் 1 சரியா. அடுத்து சிக்மா ஆன் டுன்னு ப்ரூவ் பண்ணணும். சிக்மா ஆன் டுன்னு ப்ரூவ் பண்ணா லெட் k பிலாங்ஸ் டு zn. k பிலாங்ஸ் டு zn சின்ஸ் GCD of n, t equal to 1 என்ன எழுதலாம்னா பை யூக்ளிடியன் அல்காரிதம் படி their axis r, s belongs to z such that n r plus ts equal to 1 எழுதலாம் சரியா. இது டிவிஷன் அல்காரிதத்தில் படித்தது தான் நீங்கள் சரியா. இப்போ ரெண்டு சைடும் கேயால் ப்ராடக்ட் பண்ணுங்க. அப்போ k ஈக்குவல் டு KNR பிளஸ் KTS எழுதிக்கலாம் சரியா. ஸோ அப்போ இந்த n வர டேர்ம் வந்து என்னவாயிரும்னா 0 ஆயிரும். அப்போ இது வந்து KTS மட்டும்தான் சரியா. இந்த இது 0 ஆயிரும். இப்போ k ஈக்குவல் டு திஸ் k ஈக்குவல் டு KQTன்னு வந்துருக்கு. ஸோ அப்போ அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்னா சிக்மா ஆஃப் கேக்யூன்னு கேஎஸ்ன்னு எழுதிக்கலாம். இதனோட இமேஜ் என்ன வரும், இதை கேஎஸ்டின்னு போட்டுக்கலாமா. ஸோ சிக்மா ஆஃப் கேஎஸ். ஸோ அப்போ ஆன்ட்டு வந்துட்டான்னு பாருங்க. ஃபார் எனி கே பிலாங்ஸ் டு திஸ், ஃபார் எனி கே பிலாங்ஸ் டு ZN, their axis KS belongs to ZN such that K equal to this வந்துட்டு. ஸோ அப்போ சிக்மா வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்லிடலாம்னா ஆன் டு. அப்போ சிக்மா வந்து என்னென்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம் பாருங்க. சிக்மா வந்து வெல் டிஃபைன்ட் 1 சிக்மா வந்து வெல் டிஃபைன்ட் 1 அண்ட் ஹோமோமார்பிசம் ப்ரூவ் பண்ணிட்டோம். அப்போ சிக்மா வந்து என்னன்னா பிலாங்ஸ் டு ஆர்ட் ஆஃப் ZN. சிக்மா வந்து என்னன்னா பிலாங்ஸ் டு ஆர்ட் ஆஃப் ZN சரியா. இப்போ பை ஆஃப் சிக்மா என்ன வரும்னு பாருங்க. பை ஆஃப் சிக்மா ஈக்குவல் டு என்ன எழுதுனா சிக்மா ஆஃப் 1 எழுதுங்க சரியா. சிக்மா ஆஃப் 1 எழுதுங்க. அப்போ சிக்மா ஆஃப் 1 வந்து இங்க சிக்மா எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கீங்கன்னு பாருங்க. இந்த இடத்துல சிக்மா டிஃபைன் பண்ணியிருக்கோம் சரியா. m இன்ட்டு டி. அப்போ ஸோ இது வந்து 1 இன்ட்டு டின்னு எழுதலாம். தட் இஸ் ஈக்குவல் டு டி. அப்போ என்ன எழுதிருக்கேன்னா ஃபார் t belongs to UN, their axis sigma belongs to art of ZN such that
பை ஆஃப் சிக்மா ஈக்குவல் டு டீன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். சரியா? அதாவது ஆன் டு ப்ரூவ் பண்றதுக்கு தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா ஒரு மேப் டிஃபைன் பண்ணியிருக்கோம். அதாவது 1 ப்ரூவ் பண்ணியாச்சு, அடுத்து குரூப் ஹோமோமார்பிசம் ப்ரூவ் பண்ணியாச்சு. சரியா? அப்போ நம்ம ஆன் டு ப்ரூவ் பண்ணணும். ஆன் டு ப்ரூவ் பண்றதுக்கு என்ன செய்யுதுன்னா டீல ஒரு எலமெண்ட் எடுத்தால் அது கரஸ்பாண்டிங்கா ஒரு ஆட்டோமார்பிசம் கொடுக்க முடியும்னு சொல்லணும். அப்போ டி எடுத்துக்கிட்டேன், அது கரஸ்பாண்டிங் ஒரு ஆட்டோமார்பிசம் நான் டிஃபைன் பண்ணுதேன். சரியா? சிக்மா ஃப்ரம் ZN டு ZN பை சிக்மா ஆஃப் M ஈக்குவல் டு M இன்டு டி. என்னென்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னா வெல் டிஃபைன் சொல்லியிருக்கோம். அடுத்து 1 சொல்லியிருக்கோம். அடுத்து ஹோமோமார்பிசம் சொல்லியாச்சு. அடுத்து என்னன்னா ஆன் டு ப்ரூவ் பண்ணதும். ஆன் டு ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு நீங்களா ஒரு சிக்மா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அந்த சிக்மாவோட இமேஜ் தான் என்னன்னா டீன்ஸ் கன்க்ளூட் பண்ணிருக்கீங்க. சரியா? ஹென்ஸ் இதுல இருந்து என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா பை இஸ் an isomorphism from art of Zn to Zn onto un. சரியா? அப்போ art of Zn is isomorphic to un. சரியா? என்ன செஞ்சிருக்கோம்னு பாருங்க, பையன்னு ஒரு மேப் டிஃபைன் பண்ணியிருக்கோம். அந்த பையை பொறுத்து குரூப் ஹோமோமார்பிசம் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அடுத்து 1 ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஆன் டு ப்ரூவ் பண்றதுக்கு டொமைன்ல இந்த எலமெண்ட் எடுத்தாலும் ஒரு டொமைன்ல ஒரு எலமெண்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அந்த எலமெண்ட்டை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். சரியா? அந்த இதான். சரியா? ஸோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இந்த எலமெண்டோட இமேஜ் தான் டீன்னு கன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ the pi is an isomorphism from art of Zn onto un. சரியா? ஸோ இதுல இருந்து என்ன கன்க்ளூட் பண்ணிடலாம்னா art of Zn is isomorphic to un. சரியா? ஓகே. அப்போ இதுல இருந்து என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா art of Zn கார்டினாலிட்டி என்ன வரும் பாருங்க. art of Zn கார்டினாலிட்டி வந்து pi of n வரும். வேர் pi is an